பாருங்க நம்ம மக்கள்கிட்டலாம் கூப்பிட்டு முதலமைச்சர் ஐயா நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. அதில் வேலு நாச்சியாருக்கு சிலை திறக்கிறாங்க. இப்போ உங்ககிட்ட கேட்குறது என்னன்னா, வேலு நாச்சியார் யார், அவியலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கன்னா சொல்லியிருக்காங்க. சுதந்திர போராட்ட வீரர்கள் நிறைய பேர் நமக்கு தெரியும். அதில் நிறைய பெண்களும் இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானவங்க பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார். வீரமங்கை வேலு நாச்சியாரை பற்றி கேட்டால் உடனே ஞாபகம் வரக்கூடியது பெண்கள் முன்னேற்றம், வீரம். ஆங்கிலேயரை எடுத்து பல வருடங்களாக கிட்டத்தட்ட ஒரு 66 வயசு வரைக்குமே அவங்க நம்ம நாட்டோட விடுதலைக்காக அவங்க போராடினாங்க. வேலு நாச்சியார்னா ரொம்ப தைரியமானவங்க, ரொம்ப வீரமானவங்க. அவங்கள பார்த்து தான் இப்போ இருக்கிற பெண் குழந்தைங்களை வளர்றதுக்காக அவங்கள உதாரணம் காட்டி நாங்கள் எங்கள் வீட்டு பெண் குழந்தைங்களை அதே மாதிரி நாங்கள் வளர்த்துட்டு வரோம். ஒரு நாட்டையே அவங்களால கைப்பற்ற முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க இருந்திருக்காங்க. பெண்கள் வீட்டை பார்த்துக்கிறது மட்டும் இல்லாம நாட்டை பார்த்துக்கிறதுக்கும் முன்வரணுங்கிற ஒரு கொள்கையை எல்லாருக்கும் கொண்டு வந்தவங்க அவங்க. தனி ஒரு பெண்மணியாக நின்று தன்னுடைய சிவகங்கை சீமையை மீட்டெடுத்த தனிப்பெரும் தவ புதல்வி அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டினுடைய தவ புதல்வின்னு சொல்லலாம். அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் டெல்லி ஜான்சி ராணிலாம் வந்தாங்க. ஆனால் நம்ம தென்னாட்டின் ஜான்சி அப்படின்னு சொல்லி தப்பாக சொல்கிறோம். அது தப்பு. முதல் தற்கொலைப்படை பெண்மணியான குயிலி அவங்க போர்ப்படையில தான் இருந்தாங்கிறது கூடுதல் சிறப்பான செய்தி. நான் படித்ததுலேருந்து இப்போ இருக்கிற என் பிள்ளைகள் வரைக்கும் வேலு நாச்சியாரை பற்றி சிறப்பாக எல்லா பக்கமும் வருது. எல்லா காம்படிஷன்லேயும் அவங்கள பற்றி பேசாத இதுவும் இல்லை. ஆங்கிலேயர்களை விரட்டி எடுத்த, பெண்ணுரிமை காத்த வீர மங்கை அவள். வேலு நாச்சியார்னு சொன்னால் தமிழ்நாட்டில் போராட்டத்து வீரர்கள் பெண்மணியிலே அவங்க ஒரு சிறந்த பெண்மணி. நம்ம மகளிர் தினம் கொண்டாடுறது அவங்கள மாதிரியான போராளிகளை மனசில் வச்சுட்டு தான் நம்ம அனைவருமே கொண்டாடணும். அவங்க நம்மளுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய முன் உதாரணமாக திகழ்கின்றார்கள். அதை தெரிந்து கொண்டால், அவருடைய வரலாற்றை படித்தோம் என்று சொன்னால் நிச்சயம் நமக்குள்ளே ஒரு தைரியம் வரும், வீரம் வரும்.